ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். அதனால எல்லாருமே சேடாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோலாம் அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டான ஃபீலில் இருந்திருப்பான். அவள் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்காளே, அதெல்லாம் தெரியாமல் நான் அவளை பயங்கரமாக அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன், நான்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸை காட்டுறாங்க. அவளோட அப்பா பார்த்தீங்கன்னா நல்லா சத்தான சாப்பாடுலாம் சமைச்சிட்டு இருக்காரு. எதுக்காகனா பொண்ணுக்கு வேற இப்படி இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் அவளோட உடம்பு வந்து கொஞ்சமாவது நல்லா இருக்கணும், அதுக்கு இந்த மாதிரி தான் சாப்பாடுலாம் நம்ம ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஒய்ஃபும் வராங்க. வந்துட்டியா, என்ன மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பூன் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க போல, சரி ஓகே கண்ணில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கண்ணில் வச்சிட்டு இருக்காங்க. எதுக்காகனா நேற்று நைட்டு முழுக்க இவங்க அழுதுகிட்டே இருந்திருக்காங்க, நம்ம ஹீரோயினுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்களோட கண்ணு ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கும், அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்படி இருக்கிறத பார்த்து நம்மளோட பொண்ணு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அம்மா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்து உட்காடுறா. அப்பா என்ன ஆக்கிட்டு இருக்கீங்க, இந்த கஞ்சிலாம் யாருப்பா கேட்டது, உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா, நான் நல்லா இருக்கேன், இப்போ எதுக்காக எனக்கு போய் இப்படிலாம் சாப்பாடு ஆக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க போயிட்டு கடையில் ஆக்கிற சாப்பாடு கூட கொண்டு வாங்கப்பா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஜங்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. நம்ம ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு கேன்சர்லாம் இருந்திருக்கு, அதை வந்து என்கிட்ட மறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஐயோ பாவம், அந்த பொண்ணுக்கு எதனால இப்படிலாம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜங்கும் அப்படியே வேலை கிளம்பிட்டு இருப்பா. அப்போ இவளோட அம்மா பேசுறத பார்த்துட்டு அம்மா யாருக்கு கேன்சர் அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான கோவத்தோட இவன் நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு போறா. ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எவ்வளோ பெரிய விஷயத்த இங்கே எல்லாத்தையுமே இருந்து மறைச்சிட்டு இருந்திருப்ப, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லடி, எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு பொறுமையா சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன், மற்றபடி மறைக்கணும்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ மறைக்கணும்னு தாண்டி இவ்வளோ வேலையையும் பார்த்துருக்க, சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகினா என்கிட்டயே இந்த விஷயத்தெல்லாம் நீ சொல்லல, அதுக்கப்புறம் எப்படி மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்க போற, சரி இப்போ ஓரளவுக்கு சரியாயிடுச்சு இல்ல, இப்போ நான் நல்லா தாண்டி இருக்கேன், இருந்தாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், நீ இப்படி பண்ணதுக்கு நான் கண்டிப்பா இப்போ அழுக கூட மாட்டேன்டி, ஏன்னா நீ பண்ண வேலை எனக்கு அப்படி இருக்குது, ஒரு சொட்டு கண்ணீர் கூட எனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி என்னை வந்து ஹக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் சொல்றா, அன்னைக்கு நான் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது நீ இதே மாதிரி ஹக் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எனக்கு என்னடி தெரியும் உனக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் எப்பயும் போல ஹாஸ்பிட்டல்ல அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல சில பேஷண்ட்ஸோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அதுல ஒரு பேஷண்ட் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளோட ரிப்போர்ட்டும் இருக்கு. அதை பார்த்துட்டு அவர் ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா அவ 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆபரேஷன்லாம் பண்ணிருக்கா, இந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக எங்ககிட்டயே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை காட்டுறாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை பத்தி ரொம்பவே கோவத்தோட பேசுறாங்க. அது என்னன்னா இவங்க வந்து ஒருத்தங்களுக்கு ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க, ஆனா அவங்க இப்போ அந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு பிடிக்கல, ஸோ இப்போ வந்து நீங்க வேற ஒன்று மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு இருக்காங்க. என்ன இது ரொம்பவே கொடுமையா இருக்குது, அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணி கொடுத்தோம், அந்த ப்ராஜெக்ட் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு இப்போ பிடிக்கல எனக்கு வேற ஒன்று பண்ணி கொடு அப்படின்னா இது எப்படி நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஒன்றும் இல்லை, நீங்க அவங்களுக்கு வேற ஒன்று பண்ணி கொடுங்க, நம்மளோட கஸ்டமர்ஸோட இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ஒன்றும் புரியல, இவர் என்ன கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்றாரு, இவர் வழக்கமே இப்படிலாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த எம்ப்ளாயிஸ்க்கு நடுவுலேயே பேசிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளோட பாஸ் வந்து ரொம்பவே நல்ல மைண்ட் செட்டில் இருக்கார் போல, அதனால தான் இந்த மாதிரி கோவம் வர விஷயத்தை கூட ரொம்பவே அசால்ட்டா ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த லேடி ஒர்க்கர் இருப்பாள் அவ சொல்றா, இல்ல அவரு இன்னைக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்காரு போல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுறாரு, ஏன்னா இவர் நார்மலா இருக்கும் போதெல்லாம் இப்படி பேச மாட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட அப்பாவுக்கு கால் பண்றான், ஏன்னா இந்த கேன்சரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க போய் அவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியுது ஆல்ரெடி இவருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் நம்ம ஹீரோயினை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா அவரு அதெல்லாம் சொல்ற மாதிரி தெரியல, நீ என்னோட பையனாவே இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸை எதிர்த்து என்னால பேஷண்டோட டீடைல்ஸ் எதையுமே என்னால சொல்ல முடியாது, எதை சொல்றதா இருந்தாலும் நான் அவகிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் சரி ஓகே நீங்க அவகிட்டே சொல்லுங்க, நான் அவன் மூலமாவே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மாவை பாத்தீங்கன்னா இப்போ அந்த மத்த 3 ஆன்டிஸும் வந்து மீட் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி சேடா பேசிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடி இப்படி ஆயிடுச்சு, இதெல்லாம் அவங்க எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே சேடா பேசும்போது அவங்க என்னன்னா என்னத்துக்கு இப்போ எல்லாருமே சேடா பேசுறீங்க, அவளுக்கு என்ன ஆச்சு, அவன் நல்லா தானே இருந்துட்டு இருக்கா, ஆனா நீங்க எல்லாருமே என்ன ரொம்பவே பயங்கொடுத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஆனா உன்னால இப்படி அமைதியா இருக்க முடியுது, அதை கேட்டுட்டு எங்களாலே சும்மா இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு அவங்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால மட்டும் ஃபீலிங்ஸ் எல்லாமே எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், நானும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், பட் என்னால அதை ஏத்துக்க முடியல, என்னோட பொண்ணுக்கு இப்படி ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கதறி அழுகும்போது அங்க இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆறுதலா பேசுறாங்க. பரவாயில்ல விட்டுட்டு எல்லாமே சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, அவன் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கேன்சரை பத்தி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் சேடா
பார்த்துட்டு இருக்கான் அதையும் நம்ம சிஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு மாதிரி கோவத்துல இவளுக்கு ஏன் இந்த மாதிரி வரணும், உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கல்லை எட்டி வதைக்கும் போது அந்த பக்கமா போன ஒருத்தர் மேல விழுற மாதிரி போயிட்டு அவங்களும் பயந்துட்டாங்க. அப்புறமேட்டு தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய அந்த லேடி ஒர்க்கர் தான். ஐயோ நீங்களா, நம்ம 2 பேரும் அந்த ஜிம்ல பார்த்தோமே, என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா நீங்க என்ன ஜிம் பக்கமே பால காணோம். இல்ல நான் ஜிம்ல இருந்து நின்றுட்டேன். ஓ உங்களை வெளியே தூக்கிட்டாங்களா? இல்ல இல்ல நானா தான் நின்றேன், அது அப்படியும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு அவன் மறுபடியும் ஜாக்கி இங்க கண்டினியூ பண்ணும்போது இவனும் அப்படியே வளைஞ்சிக்கிட்டு அவ பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டூனா இருக்கான்ல, அவன் வேலையை முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது முன்னாடி நம்ம ஜங்க பாக்குறான். கூப்பிட்டு பார்த்துட்டே இருக்கான், அவன் திரும்புற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறமேட்டு போயிட்டு மேல கையை வைக்கும் போது அவ பாத்தீங்கன்னா பொசுக்குன்னு ஏதோ பருத்தி முடி தூக்கி போடுற மாதிரி இவனை தூக்கி போட்டுறா. அவனும் கீழே விழுந்துட்டு ஏய் உனக்கு என்னடி ஆச்சு, ஏன்டி என்ன இப்படி திருப்பி போட்ட அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கும்போது அவ பாத்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கா. இவனுக்கு தான் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தனியா அவனோட வீட்டுக்கு அப்படியே கூட்டு போக சொல்றான். அப்படியே பொத்தனாப்புல அவளும் கூட்டிட்டு போயிட்டு 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம டூனா கேக்குறான், அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து ஒரு மாதிரி சேடா அழுதுட்டு இருந்தீங்க, நீங்க என்ன துணி துவைக்கிற மாதிரி தூக்கி போடுறது கூட இப்ப எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க எதுக்காக சேடா இருந்தீங்க அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவளும் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தா அவங்களுக்கு கேன்சர்லாம் இருந்திருக்கு அப்படின்ற விஷயமே தெரிய வந்துச்சு. அதை என்னால தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி இவ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை டைரக்டா மென்ஷன் பண்ணாம அவ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்டுட்டு நம்ம டூனாவும் லைஃப்னா அந்த மாதிரி தாங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது இந்த மாதிரிலாம் நடக்கும். எனக்கும் தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. நிறைய டைம் கால் வந்துருந்துச்சு, ஆனால் நான் ஒர்க்கில் இருந்ததுனால அதை எடுக்கல. அப்புறம் நான் மறுபடியும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு கால் பண்ணி கேட்டேன். அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணதா சொன்னாங்க. நான் அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல என்னோட ஒய்ஃப் இறந்து கிடந்தா. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவள் இறந்துட்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லைஃபே ஒரு மாதிரி முடிஞ்சு போயிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் எனக்கு சடனாக ரியலைஸே ஆச்சு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அவளுக்கு என்ன ஆச்சு, அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவள் எமர்ஜென்சி வார்டில் இருந்தா. அவளுக்கும் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அவளும் இறந்துருந்தானா நான் அப்போவே என்னோட வாழ்க்கையையும் முடிச்சிருந்திருப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ அவள் அன்னைக்கு பொழைச்சிட்டா. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்னோட பொண்ணுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருக்கேன். நான் என் ஒய்ஃபை நான் தவற விட்டுட்டேன். அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அடிக்கடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வழியை என்னால் வேற யாருக்கூடையும் ஷேரும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கும்போது இவளுக்கு என்ன பேசி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அவன் மேல அந்த ஃபீலிங்ஸ்லயும் அவன் இப்படி சேடா இருக்கிறத பார்த்துட்டு இவளோட எமோஷன்ஸ் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே பாத்தீங்கன்னா அவனை கிஸ் பண்ணிட்டா. அவனும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ கான்சியஸ்க்கு வந்துட்டா. ஐயோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அவனோட மண்டையில பலமா அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அப்படியே போகும்போது கூட ஐயோ நான் ஓடி போய் இப்போ என்ன பண்றது, நான் பக்கத்து வீடு தானே, அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிய கூட முடியாது அப்படின்ற மாதிரி பைத்தியக்காரி அடுமே பேசிட்டு அவளோட வீட்டுக்குள்ள போறா. இவன் என்னன்னா உண்மையை புரியாம பார்த்துட்டு இருக்கான், அவ இப்போ என்ன பண்ணிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வயசான ஆளை மீட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து கூட இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தப்பா நினைச்சிட்டு போயிருப்பாங்கல்ல, 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம். ஆக்சுவலா அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட காலேஜ் ஃப்ரெண்டு. இவங்க 2 பேரும் இவ்வளவு நாளா ஒன்னா தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இவங்களை மீட் பண்ண வந்திருக்காரு. அது என்னன்னா நம்ம ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வேலை தான் பாக்குறாங்க. அவங்க வந்து ரொம்ப காலமாவே இந்த வேலையில இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வயசாயிருச்சு இல்ல, சோ அவங்க வந்து இந்த வேலையை விட்டு நிக்கணும். பட் அவங்க வந்து நிக்க மாட்டேன், அந்த வேலையை கண்டினியூவா தான் பண்ணிட்டு இருப்பேன், இன்னொரு 4-5 வருஷம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்து அதை கேட்க மாட்டாங்கல்ல. நீங்க இந்த வேலையை விட்டு போலினா அவங்க உங்களை கம்பல் பண்ணி ரிசைன் பண்ண வைப்பாங்க. அதனால முன்னாடியே நீங்களே ரிசைன் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நானே ரிசைன் பண்றேன் என்னோட வேலையை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த இடத்துல ஹீரோயின் இருக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறம் 2 பேருமே தனியா போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கேக்குறா, ஏய் என்னடா நான் இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு கூட நீ வந்து என்ன பார்க்கல, என்கிட்ட பேசல, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்குடி பேசணும், நீ எவ்வளவு பெரிய செல்ஃபிஷா இருந்தீனா இது எல்லாமே தனியாவே பண்ணிருப்ப, உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நீ மட்டும் தான் பார்க்கணுமா, ஏன் நாங்களும் எதுக்கு இருக்கோம், எங்க கிட்டலாம் சொல்ல மாட்டியா, எங்க கிட்ட சொன்னா நாங்க கஷ்டப்பட தான் செய்வோம், இருந்தாலும் நீ மட்டும் இந்த கஷ்டம் எல்லாமே தனியா அனுபவிக்கலாமா, அதனால தான் சொல்றேன் நீ உண்மையாவே ஒரு செல்ஃபிஷான ஆளு, உனக்கு உன்னை பத்தி மட்டும் தான் கவலை, மத்த எல்லார பத்தியும் கவலையே கிடையாது, எங்களோட ஃபீலிங்ஸை நீ எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா உடனே அங்கிருந்து எந்திரிச்சு போவா. அவ போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக் இருக்கான்ல, அவன் வந்து நிக்கிறான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நானும் அவன் என்னை விட்டு போகும்போது இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணிருக்கணும், ஆனா நான் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி குடிச்சிக்கிட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. நம்மளோட பொண்ணை நம்ம கண்டுக்காம வளர்த்துட்டோம், அவளை வந்து கொஞ்சம் கூட நம்ம மதிக்கவே இல்லை, அவ ஒரு நல்ல வேலையில இருக்காளா, நல்ல பையனை கல்யாணம் பண்ண போறாளா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோமே, ஆனா அவளோட உடம்பு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு டைம் கூட விசாரிக்கவே இல்லைல்ல, நம்ம எந்த அளவுக்கு ஒரு சுயநலவாதிகளா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையுமே அங்க பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்கா. அவளும் ஒரு பக்கம் அழுகுறா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஜங்க அவளோட வீட்டுல இருந்து வெளியே கிளம்புவா. அப்ப அந்த நேரம்னு பார்த்து நம்ம டூனாவும் பொண்ணை கூட்டிட்டு அப்படியே அந்த பக்கமா போகும்போது ஐயோ இவன் கண்ணில் நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய்
ஒளிஞ்சிக்கிறா. ஆனா டோனாவோட பொண்ணு அதை பார்த்துட்டா போல. அப்புறமேட்டு அவளோட அப்பா கிட்ட கேட்குறா, அப்பா அந்த ஆண்டி எதுக்காகப்பா இந்த மாதிரி என்னை பார்த்துட்டு ஒளிஞ்சாங்க, ஒருவேளை நம்ம கிட்ட கண்ணாம்பூச்சி விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்தீங்கன்னா மழுப்பி பேசிட்டு அங்கிருந்து கூட்டு போயிடுறான். ஏன்னா அவனுக்கும் தெரியும்ல லாஸ்ட் நைட் அவள் வந்து இவனை கிஸ் பண்ணிட்டா. ஸோ அதனால வந்துட்டு ஒரு மாதிரி ஷையா இருப்பா, அதனால தான் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. அதனால தான் இப்படி சொல்லிட்டு போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா அவளை எழுப்புறதுக்காக வராங்க. ஆனால் அந்த இடத்துல அவளை காணோம். ஃபோன் வேற டேபிள்லயே இருக்குது. எங்க போயிட்டா, ஃபோனை கூட வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி தேடிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. அடுத்து நம்ம ஹீரோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நேத்து அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக் இருக்கான்ல, அவன் சில விஷயங்களை சொல்லியிருப்பான் போல. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். லாஸ்டா நாங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரியும் போது அவ இதே மாதிரி தான் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்தா. அதாவது அவ மேல யாருமே அக்கறை காட்டாம அவளை வந்து ரொம்பவே தனிமையா தவிக்க விடுற மாதிரி, யாருமே அவ மேல அக்கறை படாத மாதிரியும் துணையா இல்லாத மாதிரியும் அப்படி ரொம்ப தனிமையா இருக்க மாதிரி அவ ஃபீல் பண்ணிக்கிட்டு பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்தா. கரெக்டா அப்பதான் நானும் அவ நினைச்சதுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்டிக்கு வேற போயிட்டு அவளை தனியா விட்டுட்டு, அதனால தான் அவளுக்கு என் மேல பயங்கரமான கோவம் வந்துச்சு. இப்பயும் அதே மாதிரி தான் அவ நினைச்சிட்டு இருக்கா போல. அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப கோவமா நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இப்போ அது எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அம்மா வேற கால் பண்ணி இந்த மாதிரி அவ எங்க போயிட்டானே தெரியல, ஃபோன் வேற வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா, என்னால கால் பண்ணி கேட்க முடியல, நீ வேணா கொஞ்சம் அவ எங்க இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது உடனே இவனும் பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்குமே போறான். ஒரு கிரவுண்டுக்கு போறான், அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த புக் ஷாப் இருக்கும்ல லைப்ரரி, அங்க போய் பார்க்கறான், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போறான். இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே போய் செக் பண்ணி பார்க்கறான். ஆனா அவ எங்கேயுமே காணோம். கடைசியா ஒரு இடத்த யோசிச்சு பார்க்கறான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உடனே கார் எடுத்துட்டு வேகமா அங்க போறான். அங்க போய் பார்த்தா அவ தனியா அங்க உட்காந்துட்டு இருக்கான். இவன் நினைச்ச மாதிரியே, ஏய் உனக்கு என்னடி பைத்தியமாடி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவளும் திரும்பி பார்த்துட்டு, டேய் நீ எப்படா இங்க வந்தா, நான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும், சரி சரி வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லும்போது, எது உட்காரா, ஹே உனக்கு அறிவு இருக்கா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு காணோம்னு சொல்லி உன் வீட்டுல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, நானும் எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்க, ஏய் என்னடா உனக்கு பிரச்சனை, ஐயா கொஞ்சமாவது ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லி வந்தா இங்கேயும் வந்து நம்மள டென்ஷன் ஏத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக பார்க்கும்போது இவன் பாத்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு அவளை கடல்ல தூக்கி போடுறான். அப்ப அந்த இடத்துல அவ செம்மையா கத்துறா, டேய் உன்னை சாவடிக்க போறேன்டா, ஏன்டா இப்படிலாம் லூசு தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, கத்து நல்லா கத்து, உனக்கு என் மேல என்ன கோவம் இருக்கோ அது எல்லாத்தையுமே திட்டி தீரு, அப்பதான் உன்னோட டிப்ரெஷன்ல இருந்து நீ கொஞ்சமாவது ரிலீஃப் ஆவ, இன்னும் திட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் பயங்கரமா திட்டுறா, வந்து ஹீரோவை அடிக்கிறா. எதுக்காகடா நீ என்ன கண்டுக்கல, நான் அமெரிக்காவில் தனியா தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா இந்த நோயால, நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாம இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா நீ அப்ப என்ன எவ்வளவு அவாய்ட் பண்ண தெரியுமா, என்ன மதிக்கவே இல்லை, நீ உன்னால தாண்டா நான் டிப்ரெஷனுக்குள்ளேயே போனேன், ஏன்டா இந்த மாதிரி அவாய்ட் பண்ண, என்ன நான் கால் பண்ணாலும் எடுக்கல, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணல, என்ன நினைச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவனும் பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டே இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணும் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா லாஸ்டா ஹீரோயினை வந்து அந்த ஜாக்கு கூட பார்த்திருப்பான். அதனால தான் அவ மேல ஒரு கோவத்துல அவளை வந்து பயங்கரமா அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் அவளோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா கொட்டி தீர்த்துட்டு அப்படியே பயங்கரமா அழுகும் போது தான் அவளுக்கு நிம்மதியாவே இருக்கு. அப்புறம் 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து நல்லா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, அம்மா நான் இங்க தான் இருக்கேன் எப்படா கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு சொல்லும்போது, நீ பெரிய இவப்பாரு அப்படியே பிரைவேட்டா ஜெட்லாம் வச்சிருக்க, பறந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போறதுக்கு, கழுத கேட்டா குட்டி சௌரடி, நீ இங்க தான் வருவேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா சின்ன வயசுல இதுக்கு முன்னாடி நீ வீட்டுல இருந்து ஓடி போகும்போது இங்க தானே வந்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே காட்டுறாங்க. அது என்னன்னா நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினோ எனக்கு ஏன் இப்படி வாங்கி கொடுக்க மாட்டீங்க, எப்ப பாரு அவனுக்கு மட்டுமே எல்லாமே பண்றீங்க, இதை கேட்டு அவளோட அம்மாவும், ஹே அவன் சின்ன பையன்டி அதனால அவனுக்கு வாங்கி கொடுத்தேன், உனக்கு எரும கழுத வயசு ஆகுதுல உனக்கு எதுக்கு இது, அதுவும் இல்லாம உன்னோட வயசு தானே சாய்க்கு ஆகுது, அவ ஏதாவது மொபைல் யூஸ் பண்றானா பாரு, அப்படியே பொட்டாட்டம் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளோட பிரதர் பாத்தீங்கன்னா அப்படியே வளைச்சு அந்த கேமரா வச்சு போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவளை இன்னும் வெறுப்பேத்திட்டு இருப்பானா. உடனே அவளும், ஏமா இவங்கிட்ட போன் மட்டும் தான் இல்ல, ஆனா இவன் போடுற காஸ்டியூம் எல்லாம் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டிஷர்ட் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. ஏய் விட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவனும் கத்திட்டு இருக்க. அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறா, என்னால இதை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்துல பாத்தீங்கன்னா அவ பாட்டு செம்மையா கத்தி விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராம இந்த கடற்கரைக்கு தான் வந்திருப்பா. அப்படியே வந்துட்டு SOS அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மேல காட் கிட்ட கேட்டுட்டு இருப்பா, என்ன மறுபடியும் கூட்டிட்டு போ, எனக்கு இந்த உலகமே பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பார்த்திருப்பான். ஸோ இதை வச்சுதான் நீ இங்க இருப்பான்னு நினைச்சு நான் கெஸ் பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே நீயும் இங்க தான் இருந்த. ஆமா அன்னைக்கு நீ வீட்டை விட்டு ஓடி போகணும்னு முடிவு பண்ணல, அப்ப எதுக்காகடி நீ ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்க வந்த, பேசாம நீ ஸ்கூலுக்கே போகாம இங்க வந்துருக்கலாம்ல, ஸ்கூலுக்கு லீவ் போட்டா அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கம்மியாகும், அதுக்காக தான் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இதுக்கப்புறமேட்டு நீ தனியா இருக்கேன் அப்படி இப்படின்னு நினைச்சலாம் எதுவும் டிப்ரெஸ்டா இருக்காத, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு என்ன நடந்தாலும் நான் அதை பாத்துக்கிறேன் சரியா. அதுவும் இல்லாம என்னோட அப்பா வேற உன்னை செக் பண்ணதுக்கான ரிசல்ட் உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, இந்த ஃபோன் பண்ணி கொடுக்குறேன் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கொடுக்கும்போது அவளும் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறா. அங்கிள் சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா இதெல்லாம் மறைச்சிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே இவ்வளோ சாரி அங்கிள் நான் மறைக்கணும்னு இல்லை, எல்லாமே சரி பண்ணிட்டு சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்டா வயிற்று வலிக்காக அட்மிட் ஆகும்போது செக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த செக்அப்கான ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு போல. இப்போ அதுதான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பேசிலாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் என்ன சொன்னாரு என்னோட அப்பா, ஒன்னும் சீரியஸ்லாம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏய் பதற்றப்படாத, ஒன்னும் சீரியஸ்லாம் கிடையாது, நான் அன்னைக்கு அந்த வயிறு வலிக்காக அட்மிட் ஆனதுக்கும் அந்த கேன்சர் நோய்க்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது, நான் அன்னைக்கு ஏதோ
சாப்பிட்டது சரியில்லை போல, அதனால தான் என்னோட வயிறு வலிச்சிருக்கு, மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு அப்போதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே கொஞ்சம் எமோஷனல்ல நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிடுறான். டேய் என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏய் சும்மா எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லும்போது அவளும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் இவ்வளோ ஹக் பண்ணலாம்னு நினைக்கிறா. பட் இருந்தாலும் எதுவுமே பண்ணாம அப்படியே கையை கீழே வச்சுட்டு இருப்பா. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோட அப்பா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பார்க்குறாரு. அதுவும் இல்லாமல் காலில் ரீசெண்டாக அடிபட்டிருக்கும்ல, அதான் இவரோட ஒய்ஃப் கூட பேண்டேஜஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ அதை பார்க்கும்போது அவரோட ஒய்ஃப் ஞாபகமாக இருக்குது. ஐயோ அன்னைக்கு அவ்வளோ அழகா இருந்தாலே, சரி ஓகே நம்ம இன்னைக்கு அவளை வெளியே எங்கேயாவது கூட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தேகப்பட்டிருப்பார்ல, அந்த சந்தேகம் எதுவுமே இப்போ இவருக்கு இல்லை. கரெக்டாக இவர் அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போது முன்னாடியே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே வயசான ஆளு, அதான் அவங்களோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொக்கையை கொடுக்குறாரு அவங்க கிட்ட. எதுக்காகனா அவங்க வேலையை ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்காக தான் அவங்க வேலையை விட்டுட்டு போறதுக்காக இந்த பொக்கையை கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நல்ல ஜோடி அப்படின்ற மாதிரி அதை ஏற்றி விடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசும்போது இவருக்கு இதுக்கு முன்னாடி வந்த சந்தேகம் இப்போ ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆகுற மாதிரியே தெரியுது. இவன் நம்மளை இத்தனை வருஷமா ஏமாத்திட்டு இருந்திருக்கா போல, இவ எனக்கு தெரியாம அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் நைட் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கார்ல கூட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோயினை. ஆனா அவளோட வீட்டில் இறக்கி விடாம அப்படியே பார்த்தீங்கன்னா தாண்டி போயிட்டு இருக்கான். ஏய் எங்கடா போற அப்படின்ற மாதிரி அவ கேட்டுட்டே இருக்கும்போது இவன் எதுவுமே பேசல. இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அப்பா கடை இருக்குல்ல, அந்த கடையில் எல்லாருமே அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஆனா அப்போ கேக்ல பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில்ஸ் எதுவுமே பத்த வைக்கல. ஐயோ என்கிட்ட ஒரு லைட்டர் இல்லையே, சரி இருங்க நம்ம போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லைட்டர் பக்கமா இருக்கும், அதை போய் எடுத்து வச்சுட்டு அப்படியே பத்த வச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போன்னு பார்த்து அவங்க ரெண்டு பேருமே உள்ள வராங்க. இவங்க அந்த லைட்டரை வச்சு பத்த வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க எல்லாம் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிலாம் வெடிச்சு ஏ வெல்கம் வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சாங்க, பட் அது கொஞ்சம் மொக்கையா வந்துருச்சு. ஆமா நீங்களே இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களே, இந்த மொக்கையான ஐடியாவை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவன் தான் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்கான். அவள் கொரியாவுக்கு வந்ததுல இருந்து அவளை வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம எந்தவித பார்ட்டியும் வைக்கல, அதுக்காக நம்ம இன்னைக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் சொல்லியிருப்பான். அதுக்காக தான் இவங்களும் இதை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எல்லாருமே கேக்லாம் வச்சுட்டு நல்லா சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே பேசுறாங்க. இங்க பாருமா நீ இதுக்கப்புறம் தனியாக எல்லாம் கிடையாது, நாங்கெல்லாம் எல்லாம் உன் கூட தானே இருக்கோம், நீ அப்படி இருக்கும்போது தனியாக இருக்குன்னு நினைக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபேமிலினா என்ன, கஷ்டமா இருந்தாலும் சரி ஹாப்பினஸா இருந்தாலும் சரி ரெண்டுமே தான் ஃபேஸ் பண்ணணும். அதுல யாரையுமே தனியா விட்டுறக்கூடாது. எதை ஃபேஸ் பண்ணாலும் சரி எல்லாருமே ஒன்னா தான் அதை ஃபேஸ் பண்ணணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஆறுதலா பேசும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வேற அப்பா என் வயிறு பெருசாயிடுச்சு எனக்கு வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஒரு மாதிரி பாக்குறாங்க, இது வெடிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த கேன்சர்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அதிகமாக சாப்பிட்டேன் அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது தான் எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கு. இந்த நேரத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காருல்ல, அவர் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாரு. அப்போ அந்த இடத்துல அவங்களோட ஒய்ஃபும் உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவரும் நானும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் சொல்றாரு நம்ம ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க பாத்தீங்கன்னா வேலையை விட்டுருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை தான் சொல்ல வரலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் என்னன்னா லூஸ் மாதிரி திடீர்னு இப்படி வந்து பேசுனதுனால அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஷாக் ஆகி பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஜாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் நாளைக்கு அமெரிக்கா போக போறேன், இதுக்கப்புறம் உன்னை பார்க்க மாட்டேன், நான் லாஸ்டா பேசுறது இதுவா தான் இருக்கும், உன்னோட உடம்பு நல்லா பாத்துக்கோ சரியா, இதுக்கப்புறம் டிப்ரெஸ்டா ஃபீல் ஆகாத அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அன்பா பேசிட்டு அவன் படுக்க அப்படியே போனை வைக்கிறான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அழுகுறா. ஏன்னா கடைசியா அவன் இவளுக்கு பிடிக்காத மாதிரிலாம் நடந்திருந்தா கூட அவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நடந்திருப்பான், அது எல்லாமே இவளுக்கு ஞாபகம் வருது, அதனால தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவனோட வேலைக்கு போறான். அப்போ பாத்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனா எல்லாத்தையுமே கத்துறான். என்ன இந்த மாதிரிலாம் வேலை நடந்துட்டு இருக்குது, கொஞ்சம் கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமா பேசும்போது உடனே அங்க இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க, இப்பதான் ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு, அதனால தான் எல்லாருமே இப்படி கோவமா ஸ்ட்ரிக்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே அவனோட ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்க அந்த மாதுளம் பழ செடியும் நல்லா இருக்கும். ஸோ எல்லா விஷயமும் இப்பதான் கொஞ்சம் நல்லபடியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க. அதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இவன் உடனே ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு அவளை ஒரு இடத்துக்கு வேக வேகமா கூட்டிட்டு போறான். எங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இப்பதான் நமக்கே தெரியுது அந்த ஜாக் தான் நம்ம ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்கான் போல, நான் இத்தனை மணிக்கு ஃபிளைட் ஏற போறேன், அதுவும் இல்லாம நீங்க வந்து இதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருப்பான். இப்போ இந்த இடத்துக்கு வந்த உடனே ஜாக்கை போய் பார்த்துட்டு இங்க பாரு நீ போறது நினைச்சா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, அதனால கடைசியா ஒரு டைம் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கோங்க, அதுக்காக தான் நான் இவளை கூட்டிட்டு வந்திருக்கேன், ரெண்டு பேருக்கு நடுவுலையும் டிஸ்டன்ஸ் இருக்கணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் சரின்னு சொல்லுவான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட போடி போய் பேசு அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஒரு மாதிரி தயக்கத்தோடய போய் பாக்குறா. நீயும் உன்னோட உடம்பு நல்லா பாத்துக்கோ, அதுவும் இல்லாம உன்னோட வேலையை நல்லபடியா பாரு, என்ன மாதிரியே கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அவன் அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஆனா உனக்கு ஆல்ரெடி என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டான் போலயே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினும் ஒரு மாதிரி ஷையா ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண போறது இல்ல, அதனால கடைசியா ஒரு டைம் நான் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறான். இந்த இடத்துல அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி பொறாமையா இருக்குது. சரி டைம் ஆச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுக ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன அழுக அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கழட்டி பாத்தீங்கன்னா அவளோட தலையில போத்து விட்டுறான். ஏன்னா இது மத்தவங்க யாருமே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம
நம்ம ஹீரோயினோட ஃபீலிங்ஸுக்கு மதிப்பு கொடுத்து தான் அவளை வந்து இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி நேரில் மீட் பண்ணி அவனை வழி அனுப்பி வச்சதுனால இதுக்கப்புறம் அவள் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணலாம்ல, அதுக்கு தான் இது எல்லாமே பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்து ரிலீஸ் ஆனதான் பார்க்க முடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய்.